என் குழந்தைக்கு இப்போவே எல்லா பால் பல்லுலையும் சொத்தை வந்துருச்சு டாக்டர், பால் பல்லு தானே, இது எப்படியும் விழதானே போகுது, இதுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அவசியமா அப்படின்னு ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது பால் பல்லாக இருந்தால் கூட அதுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அவசியம். இந்த 5 ரீசன்ஸ்னால. 1, பால் பல்லாக இருந்தால் கூட அதில் சொத்தை வந்துருச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அது வேறு மூலமாக வளர்ந்து வரக்கூடிய பெர்மனன்ட் பல்லை அஃபெக்ட் பண்ணும். அதனால் பெர்மனன்ட் பல்லுலையும் சொத்தை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 2, பால் பல்லில் சொத்தை அதிகமாகி அதை எடுக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி இரப்ட் ஆகக்கூடிய நிரந்தர பல்லுக்கு முளைச்சி வர தெரியாது. அதனால் எங்கே முளைக்கணுமோ அங்கே முளைக்காமல் வேறு இடத்துல முளைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி முளைச்சி வராமல் எலும்புக்குள்ளேயே மாட்டிக்கிறதுக்கான சான்சஸும் அதிகம். 3, ஈட்டிங். அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, ஏன்னா சொத்தை வந்ததுனால அவங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கும். 4, ஸ்பீச் டெவலப்மெண்ட். பால் பல்லில் நிறைய சொத்தை வந்து அதை எடுக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஸ்பீச் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக பாதிக்கப்படும். 5th, ஜா டெவலப்மெண்ட் அண்ட் ஃபேஸ் டெவலப்மெண்ட். இது ரெண்டுமே பால் பல்லில் தான் டிபெண்ட்டாக இருக்குது.